கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மயப்படுவதாக. இந்த அருமையான நாளிலும் ஷான் மினிஸ்ட்ரிஸ் ஊழியத்தின் சார்பிலே உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் ஜெபிக்கலாமா? ஆத்துமாவே நன்றி சொல்லு என் முழு உள்ளத்தோடே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு என் முழு உள்ளத்தோடே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு என் முழு உள்ளத்தோடே. அன்புள்ள இயேசப்பா, இந்த அருமையான வேளையிலும் ராஜாதி ராஜாவே, ஷான் மினிஸ்ட்ரிஸ் ஊழியத்தின் சார்பிலே ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளோடு இணைந்து உம்முடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு இயேசப்பா நீங்க கொடுத்த இந்த மேலான பாக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீங்களப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே, நாங்கள் தியானிக்கிற வார்த்தைகளப்பா ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளுக்கும் பிரயோஜனமாக இருக்கும்படியா அப்பாவுடைய சத்தம் வெளிப்படும்படியா, உங்களுடைய சத்தம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் விடுதலை தரும் இந்த வேலை நீர் ஆசீர்வதித்து தரும்படியா ஏசப்பாவுடைய அன்பு கரத்திலே கொடுத்து நான் ஜெபிக்கிறேனப்பா. நீங்க மட்டும் மயப்பட்டா போதும் ஆண்டவரே. ஏசு ரட்சகன் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். எனக்கு மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நான் உங்களோடு பேசும்படியாய் தேவன் எனக்கு கொடுத்த ஒரு தலைப்பு என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவை அறியும் அறிவு. இயேசு கிறிஸ்துவை அறியும் அறிவு. யோவான் 10ஆம் அதிகாரத்திலே இந்த வார்த்தையை நாம் தெளிவாக பார்க்கலாம். அடிக்கடியாக நாம் தியானிக்கின்ற அருமையான இந்த தேவனுடைய வார்த்தை நான் படிக்கிறேன். யோவான் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனமும் 5ஆம் வசனமும். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடி போம் என்றார். இயேசு நமக்கு மேய்ப்பனாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்முடைய மேய்ப்பன், நாம் அவருடைய ஆடுகள். சங்கீதம் 23 நாம் வாசிக்கிறோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு, அப்படி நான் மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு முன்பாக நடக்கிறான். அந்த மேய்ப்பனை பின்பற்றி இந்த ஆடுகள் நடந்து செல்லுகிறது. என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, ஆடுகள் அந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது. இயேசு கிறிஸ்து நம்மை குறித்து நல்ல ஒரு சாட்சி கொடுத்திருக்கிறார். பார்த்தீங்களா அன்பான தேவனுடைய பிள்ளைகளே? நம்முடைய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னுடைய பிள்ளைகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறார்கள், ஆகவே அவர்கள் என்னை பின்பற்றி வருவார்கள் என்று மிக அழகாக சாட்சி கொடுத்திருக்கிறார் அல்லவா பிரியமானவர்களே? இந்த நாளில நாம் ஒரு கணம் நம்மை நாமே சிந்தித்து பார்க்கலாமா? உண்மையாகவே இயேசுவை பின்பற்றித்தான் நம்ம நடக்கிறோமா? அவருடைய ஆடுகளாக இருந்து இயேசுக்கு பின்னாக நாம் நடந்து செல்லுகிறோமா என்கிறதை நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்க்கலாமா? எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இயேசு யார்? இன்றைக்கு திருச்சபைகளில் பார்க்கும்போது இயேசுவை ஆராதிக்கிறாங்க, இயேசுடைய வசனங்களை பேசுறாங்க. நாமும் அநேக நேரங்களில் அப்படித்தான் பிரியமானவர்களே தேவனை ஆராதிக்கிறோம். ஆனா இயேசுவுக்கு முக்கியமாக அங்கே ஒரு இடம் இருக்கிறதா? இன்றைக்கு அநேகர் தேவனை அறியாத அஞ்ஞானிகள் கேட்கிறார்கள், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் தானே, தேவனுடைய வார்த்தையை சுமக்கிறவர்கள் தானே, இயேசுடைய பிள்ளைகள் தானே, ஆனா ஏன் நீங்கள் இயேசுவுக்கு சாட்சியாக வாழவில்லை என்று கேட்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய திருச்சபைகளானாலும் சரி, நம்முடைய சமுதாயம் ஆனாலும் சரி, நம்முடைய குடும்பமானாலும் சரி, இயேசுவுக்கு உண்மையாகவே இடம் இருக்கிறதா? நம்முடைய இயேசு எவ்வளவு நல்லவர் தெரியுமா? இயேசு 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 என்று சொல்லும் போதே இயேசு நம்மை மீட்கிறவராக, இயேசு நம்மை விடுவிக்கிறவராக, இயேசு நம்மோடு கூட நடந்து வருகிறவராக, நமக்கு வழிகாட்டுகிற தேவனாக இருக்கிறார் அல்லவா? நம்முடைய இயேசு யார் அப்படின்னு சொல்லி வேத வசனத்துல நம்ம பார்க்கும்போது, அப்போஸ்தலர் 10ஆவது அதிகாரம் 38ஆம் வசனம் நம் அனைவருக்கும் தெரிந்த வசனம். இயேசு யார்? நசரேயனாகிய இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராய் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும்
குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். நம்முடைய இயேசு நன்மை செய்கிறவர். அவர் நம்மை மறவாத தேவன், நமக்கு நன்மைகள் செய்கிறார். அது மட்டுமல்ல, நம்ம இயேசு யார்? பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் அவர் குணமாக்குகிற தேவன். நம்முடைய இயேசு குணமாக்குகிறவர், அவர் சுகமாக்குகிற தேவன், நன்மை செய்கிற தேவன். ஆனா அநேக நேரங்கள்ல இயேசு நம்ம கூட இருக்கிறத அநேக நேரங்கள் நாம் புரிந்து கொள்ள முடியாத நிலைமையில இருக்கிறதுனால அநேக நேரங்கள்ல இயேசுடைய அந்த அற்புதங்களை, அவர் செய்கின்ற, அவர் குணமாக்குகிற அந்த வல்லமையை, இயேசு நம்முடைய வாழ்க்கையில செய்கிற நன்மைகளை நம்மால் அறிய முடியவில்லை அல்லவா? அநேக நேரங்கள் நாம் தவிக்கிறோம் அல்லவா? ஆனா இயேசு நம்முடைய கரத்தை பிடித்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய இயேசு எப்படிப்பட்டவர், நம்முடைய இயேசு எவ்வளவு நல்லவர் என்பதை இந்த வேதத்தில் உள்ள 66 புஸ்தகங்களிலும் நாம் பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் நம்முடைய இயேசு எவ்வளவு நல்லவர் 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 என்பதை ருசித்து பார்க்க முடியும். பிரியமானவர்களே, அருமையான வேத வசனம் சொல்லுகிறதா அல்லவா? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்முடைய கர்த்தர் மிக மிக நல்லவர், அவர் வல்லவர், அவர் ராஜாதி ராஜா, அவர் இருக்கிறவராக இருக்கிறவர். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நம்முடைய இயேசு சமயமா இருக்கிறாரு. அது மட்டுமல்ல, அவர் சொன்னார்ல, இப்படிப்பட்ட தேவனை பெற்ற வேற ஜாதி யார் அப்படின்னு சொன்னாரு. அப்படி என்றால் கூப்பிடும் போதெல்லாம் நம்முடைய இயேசு சமயமா இருக்கிறாரு. அவர் அவ்வளவு நல்லவர். பிரியமானவள, நம்ம அவரை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் ஏசப்பா நம்மை காண்கிறார், நம்முடைய தேவைகளை அறிகிறார், நம்முடைய எல்லா குறைவுகளை மாற்றுகிற தேவனாக இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். பிரியமானவளே, அது மட்டுமல்ல, இன்னும் நாம் வேதத்துல பார்க்கும்போது அருமையான தேவனுடைய மகனாகிய பவுல் அடிகளார், அப்போஸ்தலர், நம்முடைய வேதத்துல பார்க்கும்போது 14 நிருபங்களை புதிய ஏற்பாட்டுல எழுதி பாருங்க. அந்த பவுலின் அப்போஸ்தலர் அப்படி சொல்லி பார்க்கும்போது பாலின் அப்போஸ்டில்ஸ். ஏன்னா எந்த ஒரு ஊழியமானாலும் சரி, எந்த ஒரு தேவனுடைய பிள்ளைகள் ஆனாலும் சரி, ஒரு வேத வசனத்தை தேவ பிள்ளைகளுக்கு போதிக்கும் போது கண்டிப்பா அந்த பாலின் அப்போஸ்டல்ஸை ஆட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்த 14 நிருபங்களிலும் இயேசு எப்படிப்பட்டவர், இயேசு எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு நமக்கு உண்மையா இருக்கிறார் சொல்லி மிக தெளிவாக நம்முடைய பவுல் அடிகளார் இயேசு கிறிஸ்துவை குறித்து கூறியுள்ளார். பிரியமானவர்களே, நமது வேத வசனங்களில் நாம் பார்க்க முடிகிறது. நம்முடைய இயேசு ரொம்ப 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 நல்லவர். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபைக்கு அருமையாக எழுதுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய இயேசு எப்படிப்பட்டவர், இயேசு நமக்கு எப்படியாக இருக்கிறார். அநேக நேரங்களில் நாம் வேதனைப்படுகிறோம். இசப்பா, எனக்கு யாருமே இல்லையே, எனக்கு உதவுவதற்கு ஒருவர் கூட இல்லையா என்று கலங்குகிறோமே பிரியமானவர்களே. ஆனால் நம்முடைய இயேசு நம்ம கூடவே இருக்கிறாங்க. கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்திலே அருமையான ஒரு வசனத்தை நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன், கேளுங்கள். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நாம் புத்திர சுவீகாரம் அடையும்படி நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக்கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் பார்த்தீங்களா? 6ஆம் வசனத்துல இருக்கு, மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார் அப்படின்னு சொல்லியிருக்கு. பார்த்தீங்களா? அப்படி என்றால் பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்துல நியாய பிரமாணத்தை கை கொள்ள முடியாம அநேகர் தவறிவிட்டதை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமத்துல தொடங்கி மல்கியா வரைக்கும் உள்ள வேத வசனங்களை நாம் படிக்கும் போது பார்த்தீங்கன்னா, அந்த மல்கியா காலத்துக்கு பிறகு 400 to 450 வருஷங்கள் பிறகுதான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அவர் நன்மை செய்கிறவராக வந்தார். யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்து அருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்னு பார்க்குறோமே. நம்ம அவரை பார்த்து அப்பா இயேசுவே, இயேசு அப்பா அப்படின்னு நம்ம கூப்பிடத்தக்கதாக நமக்கு ஒரு புத்திர சுவீகாரம் அப்படின்னா அவருடைய பிள்ளைகள் அவர் நம்ம அப்பா. எவ்வளோ பெரிய பாக்கியம். ஒரு காலத்துல நம்முடைய மூதாதையர்கள் அடிமைத்தனத்துல தான் இருந்தாங்க. ஆனா இயேசு இந்த பூமியில அவர் மனு உருவம் எடுத்து வந்து அவர் இந்த பூமியில வாழ்ந்து அநேக வருஷங்கள் ஆண்டவருக்காக அவர் 3.5 வருடங்கள் அவருடைய ஊழியத்தை அவர் ஆண்டவருக்காக நமக்காக இந்த பூமியில நிறைவேற்றி அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்து நமக்காக வாழ்ந்தார். பார்த்தீங்களா? அவர் நமக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அப்பா பிதாவேன்னு கூப்பிடுகிற ஒரு புத்திர சுவீகாரத்தின் ஆவியை நம்முடைய இருதயங்களில் ஊற்றினார். பிரியமானவளை, நம்ம அவரை அப்பான்னு கூப்பிடும்போது என்ன மகளே, என்ன மகனே என்று சொல்லுகிறவராக இருக்கிறார். நம்முடைய இயேசு மாறாதவராக இருக்கிறார். ஏன்னா சங்கீதத்துல படிக்கிறோம், நம்முடைய இயேசு சிறுமைப்பட்டவருடைய கூப்பிடுதலை கேட்கிறார்.
நேசிக்கிற தேவன். சிறுமைப்பட்டவர்களை அவர் மறக்க மாட்டார். அவரை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பேருக்கும் அவர் இறங்குகிறவராக இருக்கிறார். அப்பா என்று கூப்பிடும்போது என்ன மகளே மகனே என்று கேட்கிறது மட்டும் இல்ல, வேத வசனத்துல இருக்கு, அவருடைய வலது கையில் தீர்க்காயுசு இருக்கிறதா, அவருடைய இடது கையில் செல்வம் கனம் பொருள் இருக்கிறது, அவருடைய வலது கரம் நம்மை அணைக்கிறது. இயேசுவே என்று நாம் கூப்பிடும்போது தேவன் நமக்கு இறங்குகிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வேளையிலும் அப்படியாக இயேசுவை அறிந்து இயேசுக்காக வாழ்ந்த அருமையான ஒரு மகளை குறித்து நாம் கொஞ்ச நேரம் தியானிக்க போகிறோம். யோவான் 4ஆம் அதிகாரத்துல அடிக்கடியா நாம் தியானிக்கிற ஒரு பகுதி தான் பிரியமானவர்களே. அநேகர் இந்த நாட்களிலும் பார்த்தீங்கன்னா வேதனையோடு கண்ணீரோடு, என்னுடைய வாழ்க்கையில என் இயேசு எனக்கு ஒரு உதவி செய்ய மாட்டாரா, நான் அவருடைய பிள்ளை தானே, என் இயேசு என்னுடைய அப்பா தானே, என்னுடைய அப்பா என்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்ய வேண்டுமே என்று தவிக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, அப்படியாக அந்த யோவான் 4ஆம் அதிகாரத்திலே அருமையான ஒரு மகள் பிரியமானவர்களே, அந்த மகளை தேடி இயேசு கடந்து செல்கிறார். அவர் தேடி வருகிற தேவன், அவர் நம்மை காண்கிற இயேசு, நம்மோடு கூட ஜீவிக்கிற இயேசு, நமக்குள் ஜீவிக்கிற இயேசு, நம்மை வழி நடத்துகிற இயேசு, நம்மை உயர்த்துகிற இயேசு, எல்லாமே இயேசுதான் பிரியமானவர்களே. அந்த இயேசு என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, சமாரியா நாட்டு வழியாக போக வேண்டிய ஒரு சூழ்நிலைமை யோவான் 4ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம். அந்த 4ஆம் அதிகாரம் முழுவதும் நம்ம படிக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். இயேசு எப்படி அன்பான ஒரு மகளை தேடி போனார். ஆனா அந்த மகள் யார்? அதுதான் அங்க ஒரு நம்ம பார்க்கிறோம். அந்த மகள் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மகள். தேசத்துல அவங்க ஊர்ல எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு பெண்மணியாக இருந்தாள். ஆனா அந்த பெண்மணியுடைய இருதயத்துல ஒரு ஏக்கம் இருந்திருக்கு. என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சமாதானம் இல்லையா, என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் ஒரு சமாதானம் வராதா என்று ஒரு ஏக்கத்தோடு அந்த மகள் இருந்திருக்கலாம். ஆனா பாருங்க, அவங்க அந்த நாள்ல யாருமே இல்லாத வேளையில வேதத்துல பார்க்கும்போது யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம், 6ஆம் மணி வேளையில அவங்க வராங்க பாருங்க. அவங்க எதுக்காக வராங்க? அந்த கிணறுல தண்ணி மொண்டு கொள்ள வருகிறார்கள். ஆனா அந்த நேரம் மதியம் 12 மணி வேளை என்று நம்ம சொல்லலாம். அதே நேரம் இயேசு அங்க போகிறார். இயேசு அங்க போகிறார் பாருங்க. இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா அப்படின்னு சொல்றாரு. யோவான் 4:8. பிரியமானவளே, தாகத்துக்கு தா அப்படின்னு கேட்ட உடனே அதுல இருந்து நமக்கு என்ன புரிகிறது? இயேசுடைய தாகம் எல்லாம் என்ன தெரியுமா? தாகத்தோடு இருக்கின்ற பிள்ளைகளுடைய தாகத்தை தீர்த்து வைப்பதுதான் நம்முடைய இயேசப்பாவுடைய தாகம். பிரியமானவளே, அந்த அம்மாவுடைய தாகத்தை தீர்த்து வைப்பதற்காக அந்த சமாரியா வழியாக போகிறார். பிரியமானவளே, ஏன்னா 9ஆம் வசனத்துல இருக்கு, யோவான் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்கள் ஆனபடியினால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாயிருக்க சமாரிய ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்று கேட்கிறாள். ஆனா ஆண்டவர் அருமையான ஒரு வார்த்தை சொல்லுகிறார். பிரியமானவளே, நாம் தேவனை அறிந்து கொள்ளும் போது நமக்கு என்ன கிடைக்கும் என்பதை மிக தெளிவாக அந்த மகளிடம் ஆண்டவர் பேசுகிறார். பிரியமானவளே, யோவான் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றாள். பாத்தீங்களா? அப்படின்னா இயேசுவை அறிகிற அறிவு, நீ இயேசுவை அறிந்து கொள்ளும் போது, உன்னுடைய வாழ்க்கையில தாகம் இருந்தால் நீ இயேசுவிடத்தில் கேட்டு பெற்றுக் கொள்ளும் போது உனக்கு அவர் ஜீவ தண்ணீரே தருவாரே என்கிறதை தேவன் அந்த மகளுக்கு மிக தெளிவாக கூறுகிறார். பிரியமானவளை, மிக தெளிவாக கூறுகிறார். ஆனா அந்த மகள் புரிந்து கொள்ளவில்லை. இன்றைக்கு அநேக உலக வாழ்க்கையில வேதனைகள் வரும்போது, துன்பங்கள் வரும்போது, இயேசுவை அறிகிற அறிவு இல்லாதபடியினால் எப்படி எனக்கு இது கிடைக்கும்? அந்த மகள் கேட்கிறாள், இந்த கிணறு ஆழமா இருக்கிறதே, இதுல எப்படி எனக்கு அந்த தண்ணீர், அந்த ஜீவ தண்ணீர் உண்டாகும்? இன்றைக்கு உலகத்தில் அநேகர் அப்படித்தான் இருக்கிறார்கள். வியாதி வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, கண்ணீர் வரும்போது, எனக்கு இந்த வேதனை எப்படி மாறும்? நானே சமுதாயத்துல ஒதுக்கப்பட்டவனாய் இருக்கிறேனே, எனக்கு ஒரு சமாதானம் வருமா? இது மிகவும் ஆழமா இருக்கிறதே இந்த கிணறு என்று அந்த மகள் சொன்ன போது ஆண்டவர் அவர்களுக்கு என்ன சொன்னார் தெரியுமா? அவர் அழகாக சொல்லுகிறார். இன்றைக்கு நம்மிடமும் அதை சொல்லுகிறார். தேவனை நாம் அறிந்து கொள்ளும் போது, இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு எப்படி வரும் என்பதை வேத வசனங்களின் மூலம் நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரத்துல நாம் படிக்கிறோம். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் நாம் தியானிக்கிற வார்த்தை தான் பிரியமானவர்களே. அதுல தேவன் மிக தெளிவாக அவர் நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறார். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனமும் 4ஆம் வசனமும், ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியை போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில் அப்பொழுது
கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். இந்த வார்த்தையின் மூலம் தேவன் நமக்கு கொடுத்த இந்த வேத புஸ்தகம் பிரியமானவர்களே, இந்த வார்த்தையின் மூலம் நாம் தேவனை அறிகிற அறிவை கண்டடைய முடியும். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். அப்படி என்றால் இந்த வார்த்தைகளை நாம் உட்கொள்ளும் போது, எரேமியா 15:16 சொல்லப்பட்டுள்ளது, வார்த்தைகளை உட்கொண்டேன், அது என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமா இருந்தது. இருதயத்துக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமா இருந்தது. இந்த வார்த்தைகளை உட்கொள்ளும் போது வழி இதுவே, வலதுபுறம் இடதுபுறம் சாயாதே என்கிற ஒரு சத்தம் நமக்கு கேட்கும். பிரியமானவர்களே, இயேசுவை அறிகிற அறிவை இந்த தேவனுடைய வார்த்தை மூலம் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே தேவ வார்த்தைகளை நாம் தினமும் உட்கொள்ள வேண்டும். அதான் இயேசு சொன்னாரு, என்னுடைய வாசல் அருகே விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொன்னாரு. இப்ப என்ன சொல்றாரு? இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, யோவான் 4:13 இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது. நெவர் தர்ஸ்ட் அகைன். ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றா இருக்கும் சொன்னாரு. உடனே பாருங்க, அந்த மகள் சொல்ற, ஆண்டவரை அப்படின்னா எனக்கு இந்த நீரூற்ற தாங்க அப்படின்றாரு. பிரியமானவளே, அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை தந்தவர் நம்முடைய இருதயத்துக்குள்ளே ஊற்றி விட்டாரே, நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறாரே. நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் தேவனை அறிந்து கொள்ளும் போது நாம் புரிந்து கொள்ள முடியும். பிரியமானவளே, இந்த மகள் கேட்கிறா, ஆண்டவரை எனக்கு தாகம் வராமல் இருக்கும்படி, இனி நான் இங்கே வராதபடிக்கு எனக்கு அதை கொடுங்க அப்பா அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் அவளுடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிறார். அவளுடைய வாழ்க்கையில என்ன என்கிறதை வெளிப்படுத்துகிறார். அதை வெளிப்படுத்தும் போது அவரே ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. யோவான் 4:21 இயேசு சொல்றாரு, ஸ்திரீயே நான் சொல்லுகிறதை நம்பு, நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல ஏங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும். பிரியமானவளே, இன்றைக்கு உலகம் ஃபுல்லா இயேசுவை தொழுது கொள்ளும் காலம் வந்து விட்டது. எல்லா கண்ட்ரீஸ்க்காக கண்ணீரோடு ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளை தேவன் எழுப்பி விட்டார். ஏன்னா இயேசுவை அறிந்து கொள்ளுகிற அறிவு வரும்போது தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் உருவாகிறது. பிரியமானவளே, முதலாவது அந்த வார்த்தைகளை உட்கொள்ள வேண்டும். இரண்டாவது தேவனை அறிகிற அறிவு அந்த நம்முடைய வாழ்க்கையில வந்த உடனே எல்லாருக்காக ஜெபிக்கணும். தேசம் ஃபுல்லா இயேசு கிட்ட வரணும். ஏன்னா இயேசு சொன்னார்ல, எருசலேமில் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று சொன்னாரு. அந்த வார்த்தை நிறைவேறும். பிரியமானவளே, அது மட்டுமல்ல, இயேசு சொன்னாரு யோவான் 4:24 தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்னபோது அவர் சொல்லுகிறாரு, இயேசு சொல்றாரு, உன்னுடனே பேசுகிறார் நானே அவர் என்பதை அந்த யோவான் 4:26 வெளிப்படுத்துகிறார். என்ன நடந்து தெரியுமா? இப்போ அந்த மகள் என்ன செய்தா? இதைத்தான் தேவன் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளையிடத்திலும் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில ஒரு சமாதானம் கிடைக்காதா? என்னுடைய வாழ்க்கையில ஒரு நிம்மதி வராதா? எத்தனை நாட்கள் நான் ஒளித்து வாழ முடியும் ஆண்டவரே என்று ஒருவேளை இந்த வேத வசனத்தை கேட்டு கொண்டிருக்கின்ற யாராவது துக்கத்தோடு இருப்பீர்களானால் வார்த்தை வருகிறது. பிரியமானவர்களே, இயேசு சொல்லுகிறார், நான் கொடுக்கிற தண்ணியை நீ குடிச்சா ஒரு காலம் உனக்கு தாகம் வராது மகனே மகளே என்கிறார். அது மட்டுமல்ல, நான் உனக்குள்ளே இருக்கிறேன், உன்னோடு பேசுகிறேன் என்று சொல்லுகிறார். உன்னோடு பேசுகிற நானே அவர், அந்த மேசியா என்று சொன்ன உடனே அந்த மகள் செய்த காரியம் என்ன தெரியுமா? யோவான் 4:28 பிரியமானவளே, அதை இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் தேவன் உணர்த்துகிறார். என்ன உணர்த்துறார் தெரியுமா? அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ? அவள் அறிக்கையிடுறாள், அவர் இயேசு கிறிஸ்து, பாருங்க அவர் கிறிஸ்துதானோ அப்படின்னு சொல்லும் போது என்ன நடந்துச்சு பாத்தீங்களா? அதே அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா 39 யோவான் 4:39 இன்றைக்கு நம்மை நோக்கி இந்த வார்த்தை வருகிறது. பிரியமானவர்களே, நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீனுடைய வார்த்தையின் நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். அது மட்டுமா நடந்துச்சு? யோவான் 4:40 இருக்கு பாருங்க. சமாரியர் அவரிடத்தில் வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் 2 நாள் அங்கே தங்கினார். என்ன ஆச்சரியம் பாருங்க. அவங்க சொன்னாங்க,
உங்க சொல்லு மாத்திரம் இல்ல, நீங்க சொன்னதுனால மட்டும் இல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு. பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நம்ம ஏன் உபதேசிக்கிறோம் தெரியுமா? இந்த உபதேசத்தை கேட்கும் போதே இந்த சமாரில் அநேகர் இயேசுதான் மெய்யான இரட்சகர் என்பதை அறிந்து கொண்டது போல, ஒருவேளை மிக சிறிய ஒரு வேத வசனத்தை இந்த குறுகிய நேரத்துல நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை நாம் கேட்கும் போதே நாம் இயேசுவை அறிந்து கொண்டிருக்கிறோமா? எந்த அளவுக்கு அறிந்து கொண்டிருக்கிறோம்? இயேசுவை அறிந்ததை மற்றவர்களிடத்துல சொல்லுகிறோமா என்கிற ஒரு எண்ணம் நமக்கு வருகிறதல்லவா? பிரியமானவர்களே, அருமையான அந்த மகள் என்ன செய்தாங்க? அப்படியே போய் தான் வந்த காரியம் என்ன? குடிப்பதற்கு தண்ணீர் எடுக்க. இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணணும், ஏதாவது ஒரு வேலை கிடைக்கணும், என்னுடைய பிள்ளைக்கு திருமணம் ஆகணும், என்னுடைய பிள்ளைகளுடைய வியாதிகள் மாறணும், என் குடும்பத்துல ஒரு அற்புதம் நடக்கணும்னு சொல்லிதான் அநேகர் இன்றைக்கு கவலையோடு இருக்கிறாங்க. ஆனா இயேசு உங்களை தேடி வருகிறார். பிரியமானவர்களே, எப்படி வருகிறார்? எந்த இடத்தில் நீங்கள் வேதனை அறுக்கிறீங்களோ, அது வியாதியா, இல்ல மரண கண்ணிகளா, இல்ல பிசாசின் தொல்லைகளா, இல்ல வேற ஏதாவது பிரச்சனைகளா, எந்த பிரச்சனையா இருந்தாலும் பிரியமானவர்களே, அந்த இடத்துல நீங்க தண்ணி எடுக்க போன அந்த மகளுக்கு வாழ்க்கையில கடந்து வந்தவர் இன்னைக்கு நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்கே அவர் நம்மை தேடி வருகிற தேவனாக இருக்கிறார். அவர் தேடி வந்து என்ன செய்தார்? அதே இடத்துல பாத்தீங்கன்னா அந்த உபதேசத்தை கேட்டு அந்த சமாரியர் உள்ள அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. அப்படின்னா இந்த கிரெடிட் எல்லாம் யாருக்கு போச்சுது? அந்த சமாரிய ஸ்திரீக்கு. அந்த சமாரிய ஸ்திரீ தேவ பிள்ளை ஆனாங்க. அவங்க வேதத்துல அவங்களுடைய பெயர் முக்கியமா கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சமாரிய ஸ்திரீ தேவனுடைய மகளாக மாறி அவர்கள் அநேகருக்கு தேவனுடைய வார்த்தைகளை சொல்லுகிறவர்களாக பாருங்க, அவர்களை தேவன் மாற்றினார். அப்படின்னா தேவன் இந்த பகுதி மூலம் நம்மிடத்தில் உணர்த்துவது என்ன? முதலாவது தேவனுடைய வார்த்தை நமக்கு தேவை. பிரியமானவர்களே, ஏன்னா எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தையில ஜீவன் வல்லமை இருக்கு. தேவனுடைய வார்த்தையை உட்கொள்ளும் போது அது மகிழ்ச்சியா இருக்கிறது. இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில வரும்போது இயேசுவை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். இப்பொழுது பாருங்க, தேவனுடைய அந்த வார்த்தை இந்த சமாரிய ஸ்திரீண்டத்துல போன உடனே அவர்கள் தான் வந்த காரியம் என்ன, தன்னுடைய வேதனை என்ன, எல்லாவற்றையும் மறந்துட்டாங்க. அவங்க போகவே முடியாதுங்க, இந்த வீட்லயும் போய் ஃபேஸ் பண்ண முடியாதுங்க. ஆனா ஃபேஸ் பண்ணுனாங்க. ஃபேஸ் பண்ணும்போது என்ன சொன்னாங்க? என்னுடைய வாழ்க்கையே சொன்ன ஒருவர் வந்திருக்கிறார், அவர் கிறிஸ்துதானோ பாருங்கள். இதாங்க அவங்க மெசேஜ். ஒருவேளை அநேகர் நினைக்கலாம், நான் எப்படி நான் தேவனுடைய வார்த்தையை கொடுக்க முடியும், நானே துக்கத்தில் இருக்கிறேன்னு ஒருவேளை நினைக்கலாம். நீங்க கூட இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைங்க, என்னுடைய துக்கத்தில் நான் அதை செய்ய முடியுமா? முடியும். பிரியமானவளே, அவள் குடத்தை கீழே வச்சுட்டா. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடுன்னு சொல்லியிருக்கு. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொன்னாரு. அவர் மேல வைத்துட்டு இந்த 3 காரியத்தையும் செய்வோமா? வேத வார்த்தைகளை உட்கொள்வோம் முதலாவது. 2வது நம்ம என்ன செய்யணும்? அவரு நமக்கு கற்றுக் கொடுத்ததன்படியாக தேவ சமூகத்துல உட்கார்ந்து தேவனோடு இணைந்து நாம் ஜெபிக்கணும். பிரியமானவர்களே, 3வது நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? இந்த சமாரிய ஸ்திரீ செய்தது போல சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு நம்ம ஷேர் பண்ணணும். அப்படி சொல்லும்போது நம்ம மட்டும் இல்லைங்க, ஒரு கூட்டம் ஜனங்களே இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்க. இயேசுவை அறிகின்ற அறிவு நமக்குள் வருகிறது என்பதை அநேகர் கண்டுகொள்வாங்க. நம்ம மூலம் அநேகர் இயேசுவை அறிந்து கொள்வார்கள். பிரியமானவர்களே, இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, பரம தகப்பனை பார்த்து, ஏசு அப்பாவை பார்த்து ஜெபிப்பீங்களா? அன்புள்ள ஏசு அப்பா, இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரை. இந்த வேளையிலும் ஹல்லேலூயா, எத்தனை பிள்ளைகள் ஆண்டவரை துக்கத்தோடு துயரத்தோடு ஆண்டவரே இந்த வேதத்தை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். யார் யார் இந்த வசனத்தை வேதனையோடு கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ, என்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்காதா? இயேசுவே, எனக்கு ஒரு வேதனையில் மாறுதல் வராதா? என்னுடைய வாழ்க்கையில கர்த்தாவே ஒரு அதிசயம் நடக்காதா? ஆண்டவரே, நான் எப்படியப்பா வெளியில நான் பார்க்க முடியும் மற்றவர்களை? நான் கண்ணீரோடு இருக்கிறேனே ஏசப்பா, இன்றைக்கு எனக்கு உதவ மாட்டீங்களா என்று எத்தனை பிள்ளைகள் இதுல தவித்து கொண்டிருக்கிறார்களோ, தவித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பேருக்கும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை கடந்து வரும்படியா, ஒவ்வொரு பேரையும் சாந்திக்கும்படியா, தேவ மகிமையினால் ஒவ்வொரு பேரை நிரப்பும்படியா, கண்ணீரை துடைக்கும்படியா ஆண்டவரே, ஒருவேளை சமாரிய ஸ்திரீயை போன்று யாராவது கர்த்தாவே கண்ணீரோடு என்னுடைய வாழ்க்கையிலே பலவிதமான போராட்டம் இருக்கிறதே, வெளியே செல்ல முடியவில்லையே, கடன் இருக்கிறதே, பிள்ளைகளை படிக்க வைக்க முடியவில்லையே, பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணி வைக்க முடியவில்லையே, குழந்தை செல்வத்துக்காக காத்திருக்கிறேனே, என்னுடைய வாழ்க்கையில வியாதி மாறாதா, சத்துடைய போராட்டம் மாறாதா என்று யார் யார் காத்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில என் இயேசுடைய வல்லமை, சுகமளிக்கிற வல்லமை இப்பொழுது கடந்து செல்லும்படியாய், குணமாக்குற வல்லமை கடந்து செல்லும்படியாய், உம்முடைய வார்த்தை அற்புதத்தை செய்யும்படியாய் ஆண்டவரே, நீர் கொடுக்கிற அந்த ஜீவ தண்ணீரை ஒவ்வொரு பேரும் பெற்றுக்கொள்ளும்படியாய், இயேசுவை அறிகிற அறிவிலே ஒவ்வொரு பேரும் வளரும்படியாய், இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, இதை யார் யார் கேட்கிறார்களோ ஒவ்வொருவருடைய குடும்பங்களிலும்
ஒவ்வொருவருடைய குடும்பங்களிலும் நீர் நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீர் ஊற்றாய் இருக்க முடியாது. இயேசுவின் நாமத்தினாலே அன்பான நம்முடைய பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அநேகம் சாட்சிகள் எழும்பட்டும், அநேகர் உம்மை ஏற்றுக்கொள்ளட்டும் அப்பா. எல்லாருடைய வாழ்க்கையில் உம்முடைய ஆசீர்வாதம் இந்த நாளிலே கடந்து வரட்டும். என் இயேசு என்னை தொட்டார் என்று சொல்லி எப்படி சமாரிய ஸ்திரீ தன்னுடைய குடத்தை வைத்துவிட்டு அநேகருக்குமை பற்றி சொன்னாங்களோ அப்படி சொல்லுகிறவர்களாக இதை கவனிக்கிற கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் நீர் மாற்ற முடியாது. ஒவ்வொரு பேரையும் இயேசுடைய அன்பு கரத்திலே கொடுத்து நான் உங்களை ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய நாம மட்டும் மேம்பட்டா போதும் ஆண்டவரே. இயேசுவை அறிகிற அறிவுல இந்த உலகமே வளரட்டும் அப்பா. எல்லாருமே அறிந்து கொள்ளட்டும். உம்முடைய அன்பு கரத்திலே ஒரு விசை கூட ஆண்டவரே இதை கவனிக்கிற கேட்கிற ஒவ்வொரு பேரையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்களையே தாழ்த்தி கொடுக்கிறோம். இதுல இயேசுடைய நாம் மட்டும் மயப்பட்டா போதும் ஆண்டவரே. இதனால் வருங்கான மகிமை துதி எல்லாம் அப்பா இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசு இரட்சமூலம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்பு நிறைந்த பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. பிரியமானவர்களே, தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதிப்பாராக.